ஒரு 15 வெங்காயம் வரைக்கும் நான் உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடி கருவேப்பிலையா நான் எடுத்து வச்சிருக்கேன். தாளிக்கிறதுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 4 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு வெங்காயம் நல்ல நீட்டு வாக்குல நான் இந்த மாதிரி மெல்லிசா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 10ல இருந்து 12 பூண்டு எடுத்திருக்கேன். நான் எனக்கு பொடிசா இருக்கறனால ஒரு 10 பூண்டு வரைக்கும் நான் எடுத்திருக்கேன். இதே இது உங்களுக்கு பெரிய பூண்டா இருக்கு அப்படின்னா ஒரு 3ல இருந்து 4 பூண்டு எடுத்தாலே போதும், நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைச்சிடும். இதுக்கு அடுத்ததா தேங்காய் பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 4 துண்டு தேங்காய் எடுத்துட்டு நான் இந்த மாதிரி பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். புளி எடுத்திருக்கேன். ரொம்ப கம்மியான அமௌண்ட்ல தான் நான் புளி எடுத்திருக்கேன். ஏன்னா தக்காளியும் நான் சேர்க்கிறேங்கனால ரொம்ப சின்ன சைஸ்ல நான் புளி எடுத்திருக்கேன். இதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா தக்காளி மீடியம் சைஸ்ல 2 தக்காளி எடுத்துட்டு பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். இதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா கொத்தமல்லி, நல்ல ஃப்ரெஷ்ஷான